நீலவேணி ரொம்ப உக்கிரமா இருக்கா. எந்த நேரமும் ஆபத்து வரலாம். அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்குள்ள அவளை நாம கட்டணும். அது எப்ப சாமி? விரதம் இருந்து மகா பூஜை பண்ணி நீலவேணி ஆவிய மந்திரத்தால கட்டி அந்த அறைக்குள்ள பூட்டி வைக்கணும். அதை இன்னைக்கே செய்யணும். அதுக்கான ஏற்பாடை செய்யுங்க. சரிங்க சாமி. டே முத்தையா. ஐயா. சாமி சொன்னதெல்லாம் கேட்டல்ல? கேட்டோங்க ஐயா. நீ போய் பூலிங்கம் அருணகிரி 2 பேரையும் பார்த்து சாமி சொன்னதை அப்படியே சொல்லி உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லு. சரிங்க ஐயா. சீக்கிரம் வரணும். 10 நிமிஷத்தால வந்தாகணும். சரிங்க ஐயா. சாமி, அவங்க வந்ததும் நீங்க சொல்றபடி எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? இது மகா பூஜை, உக்கிர பூஜை. தவம் இருந்து பண்ணணும். எனக்கு நீலவேணி அறைய காட்டுங்க. மந்திரம் ஜபிக்கணும். வாங்க சாமி, பூஜை அறையை காட்டுறேன். வாங்க. நீங்க எங்கே நில்லுங்க, நான் பாக்குறேன். தேங்க்ஸ் சித்தி. ஆதிரா அவ ரூம்ல இருக்கா, நான் போய் எழுப்புறேன். ஓ. ஆதிரா, ஆதிரா. எழுந்திருமா, விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. ஆதிரா, ஆதிரா. அச்சச்சோ, காய்ச்சல் வந்திருக்கு. ஆதிரா. அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன். சித்தி, இங்க வா அர்ஜுன். என்ன சித்தி? ஆதிராவுக்கு காய்ச்சல் அடிக்குதுப்பா. உடம்பு நெருப்பா கொதிக்குது. காய்ச்சல் அடிக்குதா? நைட்டு நல்லா தானே இருந்தா? ஆமா சித்தி, ஃபீவர் தான். என்னாச்சு திடீர்னு? தெரியலையே. ஆதிரா, 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 ஆதிரா. வேண்டாம்ப்பா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் தூங்கட்டும். மாத்திரை கொடுத்தா சரியாயிடும்பா. ஆமா, வீட்ல வச்சிருக்கீங்களா? ஐயோ இல்லப்பா, அக்கம் பக்கத்துல கடையும் கிடையாது. டவுனுக்கு போய் தான் வாங்கிட்டு வரணும். கடவுளே, கிளம்புற நேரத்துல என்ன சித்தி இதெல்லாம்? இப்படி இருந்தா நான் எப்படி சென்னை கூட்டிட்டு போறது? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. காய்ச்சல் குளிர் காய்ச்சல் எல்லாம் சொல்லிக்கிட்டா வருது. நீ முதல்ல டவுனுக்கு போய் மாத்திரையை வாங்கிட்டு வா. சரி சித்தி, இவளை பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஆதிரா, மா. அம்மா, அம்மா இங்க வாய. என்ன சாமி? அம்மா வாமா. இதோ வந்துட்டேன். அம்மா, அம்மா சீக்கிரம் வாமா. என்ன சாமி? என்ன ஆச்சு வண்டிக்கு? டேய், இது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல வந்த வேலையை பார்க்கலாம். சாமி, நீ உள்ள போ. சாமி. டேய், சாமி இருக்காண்டா, பைத்தியக்காரன். தேவையில்லாம தகராறு பண்ணுவான். சாமி, நீங்க இருக்காத, உள்ள வா. வா, வான்னு சொல்றல. இப்ப என்ன பண்றது?
எனக்கு என்னமோ இவன் பைத்திய மாதிரி நடிக்கிறானோன்னு தோணுதுடா. ஒரு நாள் தோட்டத்துல விட்டு நல்லா வெளுத்தா சரியாயிடுவான்னு நினைக்கிறேன். சாமி, இங்க இருக்காத, உள்ள வா, உள்ள வா, வான்னு சொல்றல, உள்ள வா சாமி. போ, விடுமா, உள்ள போ, விடுமா, உள்ள போ சாமி, உள்ள போன்னு சொல்றல. அந்த பயம் இருந்தா சரி. ஏய், நானே அவனை உதைக்கலான்னு இருந்தேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டான். யாரு நீ? ஏய், வா, அந்த வேலையை பாரு. சுசிலா, சுசிலா, அதான் அவங்க உறவே வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்ப எதுக்கு வந்தீங்க? இங்க பாரு, நாங்க பிரச்சனை எல்லாம் பண்ண வரல. உங்ககிட்ட இருக்கிற நீலவணியோட சேலை, வளையல், ராக்கடி, அப்புறம் அந்த தாலி, அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி பெரியவர் அனுப்புனாரு. தாலியா? ஆமா, எல்லாத்தையும் கொடுத்துரு, நாங்க போயிட்டே இருக்கோம். இத பாருங்க, நான் மத்தத வேணா கொடுக்கறேன். ஆனா அர்ஜுன் அந்த தாலிய ஆதிராவுக்கு கட்டிட்டான். அத மட்டும் கேட்காதீங்க. அது ஒரு சின்ன கயிறு தானே, அதை தரதுல உனக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு வேணா அது கயிறா இருக்கலாம், பொண்ணுங்க அத உசுர நினைப்பாங்க. கழட்டி தர சம்மதிக்க மாட்டாங்க. இங்க பாரு, அதெல்லாம் சம்மதிப்பாங்க. ஊரை விட்டு ஓடி வந்தவளுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஓய், நான் கேட்டதா சொல்லு, தருவா. என்ன விளையாடுறீங்களா? கல்யாணமாயி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள? இங்க பாரு, அவ டவுன்ல வளர்ந்தவ, இந்த சென்டிமெண்ட் எல்லாம் அவ பார்க்க மாட்டா. எப்படியும் ஊருக்கு போய் தங்கத்துல தாலி பண்ணி இத தூக்கி வீசதான் போறா. அது எங்க கொடுத்துட்டு போகட்டுமே. உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, நாங்களே போய் அறுத்துக்கிறோம். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒண்ணு சாதாரண கயிறு கிடையாது. நீலவேணி அக்கா கழுத்துல இருந்தது. அவங்க வாழ்ந்த காலத்துல பத்தினியா வாழ்ந்தவங்க. அவங்க அந்த தாலி மேல கைய வச்சிங்க, வீடு போய் சேர முடியாது. என்ன மிரட்டுறியா? மிரட்டலைங்க, நீலவேணி அக்காவோட சக்தி என்னன்னு தெரிஞ்சதுனால சொல்றேன். தாலிய தொட்டீங்க, உங்க நிம்மதியே போயிடும், குடும்பமே சின்ன பின்னமாய் போயிடும். ஏய், சும்மா எல்லாம் பயமுறுத்தாத. இப்ப என்ன, தாலியே தரமாட்ட, அவ்வளவுதானே? ஆமா, மத்தத வேணா வாங்கிட்டு போங்க. சரி சரி, அதை மட்டும் கொடு. பெரியவர் அது மட்டும் போதுன்னு சொல்லிட்டாரு. இருங்க, எடுத்துட்டு வரேன். ஏய்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் இவ ஓவரா மிரட்டுறால. நீ சும்மா தானே இருக்க, முடிஞ்ச வரைக்கும் பயப்பட. பாத்தியா, இந்த நக்கல் தானே வேணான்றது. ஒன்னா பிறந்தோம், ஒன்னாவே பயப்படுவோமே. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வை, அந்த தாலி அவ கழுத்துல ரொம்ப நாளா இருக்காது. வாங்கப்பா, கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்துட்டப்பா. அத சாமி கிட்ட காமி. சாமி, அடுத்து என்ன பண்றது? நான் சொன்னபடி மகா பூஜை போட்டு இத நீலவேணி அறையில புதைக்கணும். அறைய பூட்டி மந்திர கட்டு போடணும். பிறகு எக்காரணம் கொண்டும் யாரும் எப்பவும் அதை திறக்கவே கூடாது. சரிங்க சாமி, அப்படியே பண்ணிடலாம். அப்புறம்
அர்ஜுன் செத்தவங்களுக்கு நடுவுல நீலவேணி சமாதி கிட்ட வச்சு ஏடாவிடமா கல்யாணம் பண்ணிட்டானே, அதுக்கு என்ன பண்றது? அப்படியே விட்டுறலாமா? அர்ஜுனுக்கு ஆதிராதா மனைவியா வரணுங்கிறது கடவுளோட விருப்பம். அதான் அப்படி நடந்திருக்கு. அது அப்படியே விட்டுருங்க. என்ன சாமி? ஆனா ஜாதகப்படி நான் சொன்ன பிரச்சனையும் இருக்கு. ஆதிரா பாவாத்மா. அதான் கல்யாணம் சமாதிக்கு முன்னால பிணங்களுக்கு மத்தியில நடந்திருக்கு. சாமி, அது பாவாத்மான்னு சொல்றீங்க, விட்டுருன்னு சொல்றீங்க. ஒருவேளை இந்த வீட்டோட ஆண் வாரிசுகளுக்கு ஆபத்து வந்துருமே. வராம பாத்துக்கலாம். எப்படி சாமி? என் மனக்கண்ணுல தெரிஞ்ச தெய்வத்தோட வாக்கா சொல்றேன். இந்த வீட்டை சுத்தி பரிகார பூஜை பண்ணணும், பாவங்களை கரைக்கணும். அப்படி பண்ணுனா அந்த பொண்ணால பிரச்சனைகள் வராது. ஒரே ஒரு நிபந்தனை, நீங்க நீலவேணிக்கு பண்ணின பாவம் வழியா வந்து சேர்ந்திருக்கு. நீலவேணிக்கு நடந்தது ஆதிராவுக்கு நடக்க கூடாது. அவளுக்கு கடுகளவு கெடுதல் நினைச்சாலும் கட்டுக்கள் அவிழும், புதைச்சது வெளியே வரும். அப்புறம் பூஜைக்கு பலன் இருக்காது. இல்ல சாமி, அந்த பொண்ணுக்கு ஒரு கெடுதலும் பண்ண மாட்டோம். ஒருவேளை அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாருன்னா சேர்த்துக்கலாம். பூஜை முடிஞ்ச பிறகு அந்த பொண்ணை எந்த தீய சக்தியும் நெருங்க முடியாது. இன்னைக்கு ராத்திரியே பூஜை ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சாமி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சாமி. அந்த பொண்ணோட கழுத்துல நீலவேணியோட மாங்கல்யம் தாலி கயிறு இருக்கு. அது ரொம்ப ஆபத்து. இந்த வீட்டுக்கு அது வரக்கூடாது. அத பிறகு ஒரு நாள் எரிச்சிருங்க. சரிங்க சாமி. எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சுப்பா. உங்க எல்லாரும் எதுக்கு வர சொன்னு தெரியுமா? எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும் மாமா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏடா போலிங்க, யாருக்கிட்ட எதுவும் சொல்லலையா? என்னங்க மாமா சொல்ல வர விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். இப்போதைக்கு இருக்கிற ஒரே விஷயம் அர்ஜுன் ஆதிராவை கல்யாணம் பண்ணிருக்கான். அது விஷயமா பேசுறதுக்கு தானே இங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க. அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே எப்படி வேதனை பட்டது தெரியுமா? நீங்க எங்கங்க வேதனை பட்டீங்க? கோவம் தானே பட்டீங்க. சரி சரி, அதை விடுங்கம்மா. நம்ம குடும்பத்துக்கு கெட்ட நேரமோ என்னமோ, வீட்டுல வேண்டாத சம்பவம், எதிர்பாராத கல்யாணம்னு என்னென்னமோ நடந்துருச்சு. அது இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரிகார பூஜை போட்டா எல்லாம் சரியாயிடும்னு நம்ம நம்பூதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ராத்திரி பூஜையும் பண்றோம். அதனால பயப்பட வேண்டியதில்லை. இப்ப நான் கூப்பிட்டது எதுக்குன்னா, அர்ஜுன் சின்ன பையன் ஏதோ அவசரப்பட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். சின்ன சிறுசுங்க வீட்டுக்கு கூட்டு வந்துடலான்னு என் மனசுக்கு படுது. நீங்க என்ன சொல்றீங்க? தேவா, என்னடா அமைதியா இருக்க? மனசுல என்ன இருக்கும்? அப்படியே பேசு. எனக்கு இஷ்டம் இல்லப்பா, வேண்டான்னு தோணுது. ஏன்டா அப்படி சொல்ற? இந்த வீட்டுல அவங்கள சேர்த்துக்கிறது எனக்கு பிடிக்கல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னு கேட்டா என்னப்பா சொல்றது? நீங்க தானே சொன்னீங்க அவ ஜாதகம் சரியில்லை, குடும்பத்துக்கு ஆகாது, நம்ம வம்சமே ஒழிஞ்சிரண்டு. இப்ப நீங்க சேர்த்துக்கலாம்னு சொல்றீங்க. அது அப்பன சொன்னது. ஜாதகம் சரியில்லைங்கிறது உண்மைதான். அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு வீட்டுல சேர்த்துக்கலான்னு நம்பூதிரி சொல்றாரு. ஏப்பா ஆபத்துன்னு தெரியுது, எதுக்கு பரிகாரம்? நம்ம சொன்னதை கேட்காம இஷ்டத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல, அவங்க இருந்தான செத்தான விட்டுருங்கப்பா. ஆமாப்பா, அண்ணன் சொல்றதுதான் சரி.
அவளால இந்த வீட்டுல என்னென்னமோ நடந்து போச்சு. அந்த குட்டி சாத்தான வீட்டுல சேர்க்க கூடாது. ஆமாப்பா, அவளும் அர்ஜுன வீட்டுக்கு வர்றது எங்க யாருக்குமே பிடிக்கல. என் மக செத்துட்டதான் நினைச்சுக்கிறேன். இனிமே அவங்க யாரோ நாம யாரோ. தண்ணி தெளிச்சு விட்டுருங்கப்பா. தேவா, என்னடா இது? ஏன்டா இப்படி பேசுறீங்க? சரியோ தப்போ இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எப்பா கல்யாணம் அது அசிங்கம். அப்பவே அவங்களை கொண்டு இருக்கணும். வேண்டான்னு நீங்க தான் தடுத்தீங்க. அவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா எங்களுக்கு இருக்கிற மான மரியாதை எல்லாம் போயிடும். அக்கா, ஏங்க அப்படி பேசுறீங்க? பின்னாடி நடக்க போறது நமக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நல்லதே நடந்துட்டா? ஏய், என்ன பேசுற நீ? அவங்கள வீட்டுக்குள்ள விட்டா நமக்கு தான் அவமானம். இல்ல நம்ம எதுக்கும். ஏங்க நீங்க சும்மா இருங்க. இவர் சொல்றதுதான் கரெக்ட். இது மட்டும் நடந்துட்டா ஊரே நம்மள பார்த்து காரி துப்பும். என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? ஆளாளுக்கு இப்படி கத்துனீங்கன்னா என்ன அர்த்தம்? இது சரி வராதுப்பா, விட்டுருங்க. டேய், நான் சொல்ல வர்றது முதல்ல கேளு. என்ன இருந்தாலும் அவன் இந்த வீட்டோட வாரிசு. இந்த விஷயத்துல எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ண முடியாது. அப்பா, இத பாரு தேவா, நமக்கு அர்ஜுன் தான் முக்கியம். அவன் விஷயத்துல மான அவமானம் எல்லாம் பார்க்க முடியாது. அப்போ ஊர் என்ன சொன்னாலும் பரவாயில்லையா? ஊர் என்னடா ஊரு? அது 1000 பேசும். நமக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். என் பேர பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல துடிக்கிறது என் உயிராக தான் இருக்கும். நான் நல்லா இருக்க வேண்டாமா? நமக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குடா. நம்ம குடும்ப வழக்கப்படி அவனுடைய வாழ்க்கை இங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும். அதுதான் பாரம்பரியம். அதை நாம் எதுக்காகவும் விட்டு தரக்கூடாது. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இவ்வளவு பெரிய குடும்பமா இருந்தும் ஒத்த பிள்ளைய அனாதைய விட்டுட்டாங்களேன்னு அந்த கெட்ட பேரு நமக்கு வரக்கூடாது. அதை மனசுல வச்சுட்டு தான் இதை நான் சொல்றேன். இதுதான் சரி, இதுதான் என் முடிவு. இதை பாருங்கடா, நான் உறுதியா சொல்றேன். அர்ஜுன்னாலேயோ அந்த பொண்ணாலேயோ இனிமே உங்களுக்கு எந்த அவமானமும் வராது. அதே மாதிரி பரிகார பூஜை பண்ணிட்டா நீலவேணியுடைய தொந்தரவும் இருக்காதுன்னு நம்பூதிரி சொல்றேன். அதனால மனுஷரை நாம அவங்களை ஏத்துக்கலாம். அப்பதான் அவங்களும் நல்லா இருப்பாங்க, நாமளும் நல்லா இருப்போம். என்ன தேவா, நான் சொல்றது சரின்னு படுதா? அப்பா, இதுதான் உங்க முடிவுனா உங்க இஷ்டம் தான்ப்பா. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு சம்மதம். அண்ணா, அப்பதான் ஏதோ புரியாம பேசுறாங்க. நீங்க வேற. அவர் பேச்சை எப்போ நம்ம மீறி நடந்திருக்கமா? விடுறா, உங்க இஷ்டப்படியே நடக்கட்டுப்பா. உங்க விருப்பம் எதுவோ அப்படியே செய்யுங்க. நாங்க அதுல தலையிடல. என்னப்பா அருணகிரி, நீ ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? எங்க 4 பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். உங்க முடிவே எங்க முடிவு. ஆமாப்பா, ரொம்ப சந்தோஷம்டா. என்னம்மா நீங்க என்ன சொல்றீங்க? மங்க மாமா, உங்க முடிவுதான் எங்க முடிவு. உங்க விருப்பம் போலவே பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா. அம்சவள்ளி, எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்பு. சரிங்க மாமா. அண்ணா, அப்பா கிட்ட இன்னும் கொஞ்சம் பேசிருக்கலானே. அட, அவர் இந்த விஷயத்துல முடிவெடுத்துட்டாரு. இப்ப நாம என்ன பண்ண முடியும்? அட விடுறா, பிடிக்காதவங்களை தூரமா வச்சு பாக்குறத விட பக்கத்துல வச்சு பார்த்தா தான் பல விஷயங்களுக்கு வசதியா இருக்கும். கல்யாணம் நடந்து முடிஞ்ச அதிர்ச்சி போறதுக்குள்ள இன்னொரு அதிர்ச்சியை கொடுத்துட்டாரே. ஆமா, அண்ணன் தம்பி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மாமா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண முடியும்? இந்த வீட்டுக்கு தானே வராங்க, பாப்போம். நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியுமா? நல்லது நடக்கணும்னு தான் நினைக்கிறேன்.
ராஜு சாப்பிட்டியா? இப்படி சாப்பிடாம இருந்தீன்னா உடம்பு என்னத்துக்குமா ஆகிறது? அர்ஜுன் அவளை கல்யாணம் பண்ணிட்டான் தானே நீ இப்படி எல்லாம் இருக்க. அவ கழுத்துல கட்டினது தாலி இல்லம்மா, பாம்பு. அது என்னைக்கு நாள் அவளை கொத்தும் பாரு, சாகத்தான் போறா அவ. அதுக்கப்புறம் அர்ஜுன் உனக்கு தான்.